வெல்கம் பேக் டு சேனல். பாலையாவோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்திருக்கிற ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் டிவைன் ட்ராமா மூவி தான் அகண்டா 2 தாண்டவம். இந்த படத்தோட தமிழ் டபிள்யூஷன் நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃபுல் ரிவ்யூ மெயின் சேனலில் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ படம் இந்த லாஜிக்லாம் கழட்டி வச்சுட்டு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அதை தாண்டி இந்த படம் எல்லா டைப் ஆடியன்ஸுமே கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. குறிப்பாக இந்த படம் நார்த் இந்தியாலாம் அடிச்சு நோக்குன்னு பார்த்தா நார்த் இந்தியாவில் இந்த படத்தை அடிச்சு நோக்கிட்டாங்க. ஏன்னா துரந்தர் படம் இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு, ஹிந்தியில் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. அந்த படத்தை பேர் தமிழ் டப்பிங்கில் வேறு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் 2 நமக்கு தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. அதுவுமே இப்போ டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்க இந்த அகண்டா 2க்கு அந்த அளவுக்கு பெருசாக அங்கேயுமே ஓப்பனிங் கிடைக்கல. ஹிந்திலையுமே ஏமாற்றம் தான். இன்கேஸ் துராந்தர் படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அகண்டா 2க்கு நார்த் இந்தியாவிலுமே ஒரு நல்ல வசூல் ரீதியான ஒரு நல்ல கலெக்ஷனே கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ இந்த படம் அரௌண்ட் ஒரு 10 crores கூட ஹிந்தியில் வரலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்துடைய வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே 100 கோடிக்கு மேலேயும் தாண்டல அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி கிட்ட தான் வசூல் ரீதியாக கலெக்ஷன் வந்திருக்கு. அண்ட் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல டீசெண்டான ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அரௌண்ட் ஒரு 2.5 crores கிட்ட இந்த படத்துக்கு ஓப்பனிங்லேயே தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. ஆனால் அது நாளாக அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. காரணம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். ஸோ படம் தெலுங்கில் மட்டும்தான் 82 கோடி கிட்ட கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கலாம் அப்கமிங்கில். கண்டிப்பாக இந்த படம் ஓடாது, அது ஒரு விஷயம். இந்த படம் இப்போ நமக்கு சீக்கிரமாகவே டிஜிட்டல் ப்ரீமியராக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் January 9th இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஒரு 1 week முன்னாடியே இந்த படம் உங்களுக்கு மேக்ஸிமம் கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அதோட ஸ்டார்டிங்காக பாலையா சாங்கோடைய நியூ சாச்சிட்டாயா அப்படின்ற ஒரு தமிழ் டப்பிங் வீடியோ சாங்குமே இன்னைக்கு காலைல 11 மணிக்கு லான்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்டில் மேக்ஸிமம் நீங்கள் இந்த படத்தோடைய தமிழ் வெர்ஷனை நெட்ஃப்ளிக்ஸில் எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் அதை பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது அன்அஃபிஷியலாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த படம் இயர்லி ப்ரீமியராக January 9th முன்னாடி இந்த படம் நமக்கு ஓடிடியில் வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் அந்த படத்தை ஓட்டில் பார்க்க வெயிட் பண்ணிருக்கீன்றதை மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.